வணக்கம். இன்னைக்கு நம்ம 2வது உண்மை தொடர பார்க்க போறோம். சரி வாங்க தொடர்க்குள்ள போலாம். இந்த கதையில வர பையனுக்கு 22 வயசு தான் ஆகுது. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா வசதியான வீட்டு பையன் போல தோற்றம். இவன் பாதி நேரம் பார்க்குற வேலையே செல்போன் நோண்டுறது தான். டெய்லி காலையில 10 மணிக்கு மேல குறைந்தது 10 பேருக்காவது மிஸ்ட் கால் கொடுப்பான். பதிலுக்கு தொடர்பு கொண்டு பேசுறது ஆணாக இருந்தால், சாரி சார், நம்பர் மாத்தி போட்டுட்டேன்னு ஒத்த வரியில முடிச்சிடுவான். டெய்லி இவன் கொடுக்குற மிஸ்ட் கால்ல 1-2வது பெண்களுக்கு போய் சேரும். சில பெண்கள் உஷாரா பதில் பேசாம தவிர்த்து விடுவாங்க. யாரா இருக்கும்னு ஒரு ஆர்வ கோளாறுல பதிலுக்கு போன் பண்ணும்போதுதான் பிரச்சனையே. இந்த பையன் கிட்ட 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண் மாட்டிக்கிட்டாங்க. அந்த சம்பவத்தை பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். இவன் வழக்கம் போல ஒரு நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்திருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு. எனக்கு உங்க நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் வந்துச்சு, நீங்க யாருன்னு அந்த பெண்ணு கேட்க, அவன் நீங்க ராணி தானே என்று சொன்னான். பதிலுக்கு அந்த பெண் நான் ராணி இல்லையேன்னு சொல்ல, அப்போ உங்க பெயர் என்னன்னு அந்த பையன் கேட்க, என் பெயர் எதுக்கு சொல்லணும்னு அவளும் கேட்டா. அதுக்கு என் ஃப்ரெண்ட் அவன் கூட வேலை பார்த்த பொண்ணோட லவ் ஆகி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண போறான். அதுக்கு தாலி வாங்க ராணி கிட்ட தான் ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தோம். ராணிக்கு டயல் பண்ணும்போது இடையில ஒரு நம்பர் மிஸ் ஆகி உங்களுக்கு கால் வந்துடுச்சு. திருத்தணி கோயில்ல கல்யாணம், எல்லாரும் அங்கதான் ராணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று நம்புகிற மாதிரி பேசி காலை கட் பண்ணிவிட்டான். மறுநாள் அவன் எதிர்பார்த்தபடி காலையில அந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்துச்சு. கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அக்கறையோட கேட்டா. யாரோ ஒரு பெண்ணால ஒரு உண்மையான காதல் ஜோடி கல்யாணம் நின்றுக்குமோ என்ற ஒரு அனுதாபத்துல கேட்க, இளைஞனும் இததானே எதிர்பார்த்தான். தாலி கட்ட இருந்த கடைசி 5 நிமிஷத்துல ராணி வந்துட்டா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. பாருங்க, நேத்து பேசுறதுக்குள்ள உங்களுக்கே இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு ஒரு கவலை வந்தது. அதுதான் இந்த காதல் ஜோடிக்கு கிடைச்ச பரிசு என்று சொன்னார். முடிவுல இப்பவாது உங்க பேர் சொல்வீங்களான்னு கேட்க, அந்த பெண்ணும் அவங்க பேரை சொன்னாங்க. மறுநாள் இவனே கால் பண்ணி, கல்யாண பொண்ணு கிட்ட உங்களை பத்தி சொன்னேன், உங்களை ரொம்ப விசாரிச்சாங்க, அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு தான் கால் பண்ணேன் என்று நட்பை வளர்த்தான். இவனிடம் மிஸ்கால்ல சிக்கிய அவள் பிரபல தொழிலதிபரின் 45 வயது மனைவி. பிள்ளைகள் இருவரும் அமெரிக்காவில உயர்கல்வி படித்து கொண்டு இருக்காங்க. தொழிலதிபருக்கு வியாபார விஷயமா பறக்கவே நேரம் சரியா இருக்கும்னு அவ வாயில இருந்தே அவன் தெரிந்து கொண்டார். பின் பாலியல் பக்கம் பேச்சு திரும்பிச்சு. தொடர்ந்து அடிக்கடி நிகழ்ந்த உரையாடலின் முடிவில் உங்களை சந்திக்கலாமா என்றான். சந்தித்தார்கள். பெண்ணின் தனிமை இனிமையாகும் அளவிற்கு. இடையில சில நண்பர்களையும் அழைத்து வந்தான். சில வாரத்திலேயே எல்லா பழக்கத்திற்கும் அவளை அடிமையாக்கி விட்டான். ஒரு நாள் இரவு அந்த பெண் போதையில் இருக்கும்போது வீட்டில இருந்த நகை லட்சங்களுடன் அவன் மாயமானான். திருடனை காட்டிக் கொடுக்க முடியாத நிலை. காட்டிக் கொடுத்தால் அவனை அழைத்து வந்த நண்பர்கள் நடத்திய குரூப் கூத்துக்களும் படங்களும் தன் வாழ்க்கையை உலை வைத்துவிடும் என்ற பயம். இப்படியான மிஸ்டு கால் சம்பவங்கள்ல 70% போலீஸுக்கே போகாம அமுக்கப்படுகிறதாம். மிஸ்டு கால் வந்தால் பெண்களே உஷாராக இருந்து கொள்ளுங்கள். இழந்த பின் அழுது என்ன ஆக போகிறது? சரி, நம்ம இன்னொரு உண்மை தொடர்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் பி ஹாப்பி அண்ட் பி சேஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.